Hello friends, welcome to Pebbles. எனக்கு செய்ய போறது கரண்டி ஆம்லெட். இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பனியார கல்லையும் நம்ம தாளிக்கிற கரண்டிலையும் ஊத்தி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆம்லெட்க்கு நம்ம 5 முட்டை எடுத்துக்கலாம். தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 10 எடுத்து சின்னதா கட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாயை சின்னதா கட் பண்ணிருக்கேன். மிளகுத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு மிளகுத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, முட்டை 3 உடைச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூளெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கரையும். இப்போ நம்ம இந்த மாதிரி பீட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா ஆம்லெட் வந்து நல்லா வரும். நல்லா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பனியாரக்கல்ல ஊற்றிக்கலாம். இந்த ஆம்லேட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டாயம் ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு 3/4 வாசி ஊற்றினாலே போதும். நம்ம திருப்பி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதாவது இந்த ஆம்லெட் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் தேவை இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கரண்டிலே ஊற்றிடுவோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டை உடைச்சிக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகுத்தூள், மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கரண்டிலே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து பொறுமையாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. இந்த கேஸு சிம் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது வந்து உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சுவையான கரண்டி ஆம்லெட் ரெடி. கரண்டி ஆம்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.